ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதங்களும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலத்தில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. மேலும் வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு எப்போதும் பலம் கூடுதலாக இருக்கும். ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில், ஆதிபத்தியத்தில் ஜாதகருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதன் மூலம் ஜாதகருக்கு அதிகப்படியான யோகங்கள்ங்கிறது கிடைக்கும். பொதுவாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பாருங்கள், சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால், இப்போ சனி பகவான் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து வக்கரநிலை பெறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னால் தடைப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வக்கர காலங்கள் அப்படிங்கும் பொழுது அந்த காலத்தில் எதிர்பாராத ஒரு யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சனி நின்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரநிலை ஆரம்பமாகும். சனி நின்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்கர நிவர்த்தி பெறுவார். அப்போ பாருங்க, வருகின்ற ஜூலை 26 முதல் சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரநிலை பெற இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதி. அப்போ இந்த 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால, அதுவும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருப்பதனால, இந்த 7, 8, 9ஆம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்கள் பொதுவாக பாருங்கள், இரக்கத்தன்மை அதிகம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல ஜனவசியம் மிகுந்தவர்கள் கடகராசிக்காரர்கள், நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள், எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். தங்களுடைய குடும்பத்தை விட மற்றவர்கள் மேல, மக்கள் மீது அதிக பிரியம் உடையவர்கள் பாருங்க கடகராசிக்காரர்கள். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில சஞ்சாரம் செய்வார். சனி ராசிக்குள்ளே தான் வக்கரமாகிறார். அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையும் திரும்பவும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் இந்த 4.5 மாதத்தில் சனி பகவான். அப்போ உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ உங்களுக்கு இருந்தால் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். பொதுவாக தொழில்காரகன் சனி பகவான் ராகு மேலே கேது மேலே கோச்சாரத்தில் போகும்போதோ அல்லது சனி மேலே ராகு கேது போகும்போதோ தொழில் ரீதியாக பெரும் பிரச்சனைகள் வரும். ஆனால் வக்கர காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்காது, மாறாக நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சனி வக்கரநிலை பெறும் பொழுது ராகு கேதுகள் நிரந்தர வக்கர கிரகங்கள்ங்கிறதுனால, அப்போ ராகு கேது மேலே இந்த கிரகங்கள் வக்கரமாக போகும்போது, சனி வக்கரமாக போகும்போது உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். சரி, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத ஒரு யோகங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்னு வச்சிங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சரி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 7ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த ஜூலை 26ஆம் தேதிக்கு அப்புறம்
நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்கள், திருமண தடை விலகி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். இந்த 7ஆம் ஆதி அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான், அதாவது 7ஆம் ஆதி சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சமாக இருக்கிறதுனால நல்ல வசதியான இடத்துல நல்ல படித்த வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதாவது இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் ஆதி அமர்ந்த வீட்டுக்குடைய பலமாக இருக்கிறதுனால உங்களை விட ஒரு மேம்பட்ட இடத்துல உங்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்லாம் சொல்ல முடியும். நல்ல படித்த வரன் அமையும் அப்படின்லாம் சொல்லலாங்க. அதே போல் வேறு ஜாதியில் ஒரு சிலருக்கு வேறு மதத்தில் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேறு இனத்தில் வேறு மதத்தில் உங்களுக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால. அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் வேறு ஜாதியில் வேறு மதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணணும், கூட்டம் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் இந்த காலகட்டத்தில் அமைவாங்க. அதுவும் அவங்க வேறு ஜாதி மதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் இந்த காலகட்டத்தில். அவங்களும் பாருங்கள் வேறு ஜாதி வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாடு சார்ந்து, அதே போல் குடும்பத்தோட வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். நல்ல வளர்ந்த நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொந்த தொழில் பாருங்கள், வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்லாம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ வியாபாரத்தில் நல்ல பண வரவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் வியாபாரத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம், பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அப்போ 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ நல்ல ஜனவசியம் இருக்கும், பொதுமக்கள் தொடர்பு கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலம் நல்ல பண வரவுங்கிறது உண்டு. ஒரு சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட தொடங்கலாம். உங்களுக்கு ஜென்ம குருங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் வேணும், அவ்வளோதான். கொஞ்சம் அவசரப்படாமல் பெருசாக முதலீடு போடாமல் ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, போலீஸு இராணுவம் போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் இறைச்சி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். அதே போல் பாருங்கள், வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி கோணமேறி வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. தீராத சில பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். உங்களுக்கு சனி நேர்கதியில் போகும்போது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கலையோ, நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதனால உங்களுக்கு தந்தையார் வழி மூலம் ஆதாயம் உண்டு. தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ சனியினுடைய வக்கர காலங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு வலுவாக இருக்கிறதுனால பாருங்கள், சனிக்கு பலம் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த பலனை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் அடைய முடியும். ஜென்ம குருங்கிறதுனால ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் பதற்றப்படாமல் டென்ஷன் ஆகாமல் கோபத்தை குறைச்சி நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் அவசரப்பட்டு நிறைய பேர் வேலையை விடக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள் திடீர்னு முடிவெடுப்பாங்க ஜென்ம குரு காலகட்டத்தில். அதனால் ஜென்ம குருவில் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும், நிதானமும் வேணும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் பாருங்கள் விட்டு கொடுத்து போகணும். இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் கொஞ்சம் பதற்றப்படாமல் இருந்தீங்கன்னா பாருங்கள் நல்ல நிறைவான பலன்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். எங்கே போனாலும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுங்க ஜென்ம குரு நடப்பதனால. அப்போ ஜென்ம குருவும் இருப்பதனால கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இந்த சனியினுடைய வக்கரகாலம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, இதுவும் பாருங்கள் குடும்ப விஷயத்தில் ஒரு சில தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் 7ஆம் அதிபதி கோணமேறி வலுவாக இருக்கிறதுனால
பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு உச்சமாக இருப்பதனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஜென்ம குரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு நடைமுறையில் இருந்தால் எல்லாவற்றையும் பாருங்கள் வென்று நீங்கள் வெற்றி வாகை கட்டாயம் சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.